அடுத்ததாக சகோதரி பிலோ பாமினா அவர்கள் தலைமையை ஆற்றுவார்கள். போன்ற வெளிப்படையான அலங்காரங்கள் அன்று, மாறாக மனித உள்ளத்திலேயே மறைந்திருக்கும் பண்புகளாகிய இந்த நன்மைகளை பெண்கள் அந்த தளங்களை சென்று பாருகிற ரெக்டோ பவுண்டேஷனின் மூலமாக செயல்படுத்துவதில் மகளிர்களுக்கு கடன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்களாக இருக்கின்ற பெண்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய மாத வருமானம் என்பது மிகவும் சொற்பமானது என்பது நாம் அனைவரும் தெரிந்த ஒன்று. ஆகவே நீங்கள் அனைவரும் அவர்களுக்குரிய அத்தனை துணிச்சல் தலைவரும் 10 ரூபாய் வந்தா போதும், 15 ரூபாய் வந்தா போதும் சொன்னப்போ எஸ்டேட் அவங்க கொடுத்த வாக்கு 100 ரூபாய்க்கு மேல ஒரு பைசாவது வாங்கிட்டு சொன்ன அந்த வாக்கை நிறைவேற்றும் என்பதற்காக இன்னைக்கு 130 ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. பாசத்துக்குரிய சகோதரர் எங்க தலைவர் சுதர்சனம் வந்துட்டு இருந்தார். இந்த கல்லூரி பால்பாளையம் கல்லூரி வச்சு அட்டகத்தில் ஒரே ஒரு நிமிடம் இறங்கின அவர் உட்கார்ந்துருந்தார். முதலமைச்சர் இருந்தார், இளைஞர் சொல்றார், சட்டமன்ற சொன்னேன், ஒரே ஒரு நிமிஷம் இறங்கின. ஆனா வாழ்நாளும் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார். அப்பதான் முதலமைச்சர் அப்படி சிந்தித்து பார்த்தார். சுதர்சனம் செல்லுகிற இடமெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதுக்காக 90 ரூபாய் வாங்கித்தாண்டி போகணும். ஏண்டி 100 ரூபாய் போராடி இப்ப 20 வருஷம் ஆக போகுது. பள்ளி செல்லா குழந்தைகளுக்கான உண்டு உறைவிட பள்ளி இங்கே சிறப்பாக நடைபெறும் என்பது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனாலதான் தொடர்ந்து கேட்டு கலெக்டர்கிட்ட தொடர்ந்து வற்புறுத்தி அமைச்சர்கிட்ட பேசி எப்படி இதை வாங்கி கொடுத்துருக்கோம். கம்சல் சுப்புலட்சுமி எத்தனை நல்ல சென்டர், நல்ல இடம், இந்த மாதிரி சென்டர் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். நிறைய நிகழ்ச்சி இருக்கு இன்னைக்கு.